ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி 800 ஏசி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஏசி இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஏசி ஒர்க் ஆகுறதுக்கு தேவை, ப்ளஸ் ஏசியோட ஒயரிங் வந்து நம்ம மேனுவலாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வண்டியோட ஏசி ஃபிட்டிங்ஸில் முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர். இதுதான் கம்ப்ரஸர். நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸர் யூனிட்டுக்குள்ளே பெட்டு எதுவுமே இருக்காது. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம பழைய ஏசி வண்டியிலேருந்து கம்ப்ரஸர் கலத்திட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த பெட்டையும் சேர்த்து கலத்திட்டு வரணும். அந்த பெட்டை பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின்லேயே மவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்ரஸர்லேருந்து நம்ம இன்ஜின் புள்ளிக்கு வந்து ஒரு பெல்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெல்ட்டையும் நம்ம மறக்காமல் கலத்திட்டு வந்துட்டோன்னா நம்மளுடைய ஏசி கம்ப்ரஸர் டு நம்ம இன்ஜினோட பெல்ட் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேரெக்டாக எம்டியாக வந்து இன்ஜின் கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்போ ஏசி கம்ப்ரஸருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒயர் கனெக்ஷன் போகும், அந்த பாசிட்டிவ் கனெக்ஷனில் வந்து எப்போ பாசிட்டிவ் 12 வோல்ட் சப்ளை போகுதோ அப்போ வந்து நம்ம கம்ப்ரஸரோட அந்த கிளட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எஃபெக்ட் ஏற்பட்டு ரொம்ப பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிடும். அதாவது ஹை டென்ஷனில் ஓட ஆரம்பிக்கும். எப்போ அந்த டென்ஷனில் ஓட ஆரம்பிக்கும் அப்போ தான் நம்மளுக்கு ஏசியே ஃபங்க்ஷன் ஆகும். அதுவரை பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஸர் சும்மா ஓடிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு நார்மலாக நம்ம திங்க் பண்ணுறது என்னென்னா ஏசி கம்ப்ரஸரில் உள்ள பெல்ட்டு சுற்றினாலே நம்மளுக்கு ஏசி ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போ அந்த டென்ஷனாக வந்து அந்த கம்ப்ரஸர் ஓடுதோ அப்போ தான் நம்மளுக்கு ஏசியே ஆன் ஆகும். ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸை நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஏசி கம்ப்ரஸர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி ஒர்க் ஆகக்கூடிய முக்கியமான இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேடியேட்டர் ஃபேனு வந்து நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடணும். எப்போ இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதோ அப்போ தான் உங்களுக்கு வண்டி இன்டீரியரில் உள்ள ஹீட்டான ஏர்லாம் ஃபுல்லாக நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்டென்சர் காயில் இருக்கும். இந்த ரேடியேட்டருக்கு முன்னாடி கண்டென்சர் காயில் இருக்கும். அந்த கண்டென்சர் காயில் வழியாக நம்மளுக்கு ஹீட்டான ஏரை வெளியே தள்ளும். அப்படி வெளியே தள்ளினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு சில்னஸ் உள்ளே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம வண்டியோட ஏசி கேஸ் டேங்கு. இந்த கேஸ் டேங்கில் தான் R143A கேஸை வந்து நம்ம ரீஃபில் பண்ணுவோம். இந்த கேஸ் தான் உங்களுக்கு வண்டியோட கம்ப்ரஸர் வந்து வண்டி உள்ள கேபினுக்குள்ளே இருக்கிற அந்த கூலிங் காயிலுக்கு இந்த கேஸை வந்து ஹை ப்ரெஷரில் அனுப்பும். அப்படி ஹை ப்ரெஷரில் அனுப்பும்போது உள்ள கூலிங் காயிலில் வந்து நம்மளுக்கு நல்ல கூல்னஸ் இருக்கும். அப்போ நம்ம ப்ளோயரை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சில்னஸ் வந்து நம்மளுக்கு கேபின் ஃபுல்லாக ஃபார்வேர்ட் ஆகும். அதனால் இந்த கேஸ் டேங்கில் உங்களுக்கு லீக் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கணும். இந்த கேஸ் ரீஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களும் போய் பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான இது பார்த்திங்கன்னா நம்ம அல்ட்ரு பண்ணிடுறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மேனுவல் ஒயரிங் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேனுவல் ஒயரிங்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ரிலே பார்த்திங்கன்னா டுவல் ஹெட்லாம்ப் ரிலே. அதாவது நம்ம ஹெட்லைட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரிலே தான் நான் ஏசி கனெக்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். அதோட ஒயரிங் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வண்டியோட கேபின்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஏசி ஒர்க் ஆகிறதுக்கு தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி கேபினில் ஏசி வென்ட்ஸு. இந்த ஏசி வென்ட்ஸும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு ரோல் பண்ணக்கூடியது. இந்த ஏசி வென்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு நம்ம ஏர் ஃப்ளோவை வந்து அப் டவுன் பண்ண முடியும், லெஃப்ட் ரைட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காண்டி இந்த ஏசி வென்ட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோல் ஸ்விட்சஸ்ஸு, ப்ளோயர் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ்ஸு, ப்ளஸ் நம்ம ஏசி ஆன் ஸ்விட்சு. இது நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்விட்ச் அல்ட்ரு பண்ணது தான் இந்த ஸ்விட்சஸ்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் காயில் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் கூலிங் காயில் யூனிட்டு. நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு சீட்டுக்கு நேராக கீழே இருக்கும். கூலிங் காயில் யூனிட்டுக்கு நேரே ஒரு தெர்மோஸ்டாட் சுவிட்ச் வரும். இந்த தெர்மோஸ்டாட் சுவிட்ச் எதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டீரியரில் கூல்னஸ் ஆனதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆன் பண்ணி விட்றது தான் இதோட வேலை. சப்போஸ் உங்களுக்கு ஏசி வந்து திடீர்னு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய தெர்மோஸ்டாட் சுவிட்சில் வர 2 கனெக்ஷனை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி விடும்போது ஏசி ஒர்க் ஆகிட்டுனா உங்களுக்கு தெர்மோஸ்டாட் சுவிட்ச் தான் கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் டேரெக்டாக அந்த தெர்மோஸ்டாட் சுவிட்சை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கூலிங் காயில் வந்து நம்ம எப்போவுமே ஏசி ஆன் பண்ண உடனே இந்த கூலிங் காயிலில் வந்து இந்த கேஸ் வந்து ஹை ப்ரெஷரில் போகிறதுனால கூலிங்காகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ளோயரை நம்ம ஆன் பண்ணும்போது இதான் அந்த ப்ளோயர் யூனிட்டில் உள்ள கண்ட்ரோல் சுவிட்ச். இந்த ப்ளோயரை நம்ம ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலிங் காயிலில் உள்ள கேஸஸ் வந்து கூல்னஸ் இருக்கிறதுனால அது வழியாக அந்த ஃப்ளோ ஆகிற ஏர் வந்து நம்மளுக்கு இன்டீரியர் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு கூல்னஸ் கிடைக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன் தான் இதான் அந்த ப்ளோயர் யூனிட்டு. ப்ளோயர் யூனிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிசி மோட்டர் தான். இப்போ வந்து ப்ளோயர் யூனிட்டில் வந்து நம்மளுக்கு மொத்தம் 3 ஸ்பீடு இருக்குது. அந்த 3 ஸ்பீடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்திங்கன்னா
சிங்கிள் பாயிண்டில் வந்து இந்த கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தான், பாசிட்டிவ் வோல்டேஜை பேஸ் பண்ணி இல்லை. செகண்ட் பாயிண்டில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு 11 வோல்ட் வர போகும். தேர்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸே இருக்காது. பேட்டரியில் உள்ள வோல்டேஜ் அப்படியே ப்ளோயர் யூனிட்டுக்குள்ளே போகும். ஃபஸ்ட் பாயிண்டில் ஒரு 9 வோல்ட், செகண்ட் பாயிண்டில் ஒரு 11 வோல்ட், தேர்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரியில் வோல்டேஜ் அப்படியே போகும். அதான் இது கண்ட்ரோல் சுவிட்சோட ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வண்டியில் வந்து நம்ம ஏசி போட்டாலும் நம்மளுக்கு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரியல் டைம் மானிட்டர் பண்ணுறதுக்காண்டியே ஒரு மானிட்டர் மாட்டி வச்சுருக்கோம். இதனால் நம்மளுக்கு பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம வண்டியோட பேட்டரி வந்து எப்போவுமே லோயர் ஆச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஏசி கண்ட்ரோலை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏசி நம்ம போட்டாலே நம்மளுக்கு வண்டியோட பேட்டரி வந்து உட்காரும். ஏன்னா ஏசி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ப்ளோயர் யூனிட் ஆன் ஆகும். அதே டைமில் பார்த்திங்கன்னா இன்ஜினோட சேர்ந்து வச்சுருக்க கம்ப்ரஸரும் வந்து நம்மளுக்கு இன்ஜினை கொஞ்சம் ஸ்லோ ஆர்பிஎம்மில் ஓட வைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேடியேட்டர் ஃபேனும் ஓடுறதுனால நம்மளுக்கு ஹெவி லோடு பேட்டரி கன்சம்ஷன் எடுக்கும். பேட்டரி வந்து அதிகமாக கரண்ட்டாக சாப்பிடும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வண்டியோட ரன்னிங்கில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த ரியல் டைம் பேட்டரி மானிட்டர் சிஸ்டத்தை மாட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பேட்டரி வந்து ஒரு 11 வோல்ட்டுக்கு கீழே போச்சுன்னா நான் ஏசி சுவிட்சஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒயரிங் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியோட ஒயரிங் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனுவல் ஒயரிங் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூசஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபியூஸ் யூனிட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிட்டீங்கனாலே தெரிஞ்சிடும். ஏசியோட ஃபியூஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஏசி ஒர்க் ஆகிட்டுனா நீங்கள் அந்த ஒயரிங் எதுவுமே ஒரிஜினாலிட்டி ஒயரிங்கே கட் பண்ண தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் ஒயரிங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சோலி முடிஞ்சுது அப்படின்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்ம ப்ளோயர் யூனிட்டில் இருந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸில் உள்ள வோல்டேஜ் தான் எடுக்கணும், பாசிட்டிவ் எடுக்கக்கூடாது. ப்ளோயர் யூனிட்டில் இருந்து நெகட்டிவ் வோல்டேஜ், அதாவது நான் இதில் டேப் அடிச்சிருப்பேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரௌன் கலர் லைனில் வந்து கட் பண்ணி அந்த ப்ரௌன் கலர் ஒயரை டேரெக்டாக இதில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சுவிட்சு, ஏசிக்குள்ளே சுவிட்ச் வந்து நான் இதில் தான் வச்சுருக்கேன். அங்கேருந்து ப்ளோயரில் வரக்கூடிய நெகட்டிவ் வோல்டேஜ் டேரெக்டாக இந்த கண்ட்ரோல் சுவிட்சுக்கு வரும். இந்த சுவிட்சில் இருந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி இந்த சுவிட்சில் இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா டேரெக்டாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தெர்மோஸ்டாட் சுவிட்சுக்கு வந்திருக்கு. இதில் தான் நெகட்டிவ் சப்ளை வருது. அங்கே சுவிட்ச் போட்டால் டேரெக்டாக நெகட்டிவ் சப்ளை இங்கே வரும். இங்கேருந்து நெகட்டிவ் சப்ளை எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹெட்லேம்பு ரிலேக்கு போகுது. அதோட அங்கே போய் நான் அங்கே கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம வண்டி கேபினில் இருந்து நம்மளுக்கு வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடியது பியூராக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் மட்டும்தான். அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. இதாவது என்ன கான்செப்டில் இந்த ரிலே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இதோட கனெக்ஷன் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது நம்ம அங்கே ப்ளோயர் ஆன் பண்ணும்போது டைரெக்டாக கம்ப்ரஸருக்கு பாசிட்டிவ் 12 வோல்ட் சப்ளை போகணும். அதே டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரேடியேட்டர் ஃபேனும் ஓடணும். இதுதான் கான்செப்ட் சிம்பிளாக. அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சர்க்யூட் டயக்ராம் வந்து நம்ம எப்படினாலும் கொடுத்துக்கலாம். சிங்கிள் ரிலே யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். சிம்பிளான கான்செப்ட் தான், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரிலேயில் கொடுத்துருக்க கனெக்ஷனை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சப்ளை போகும். இந்த பாசிட்டிவ் சப்ளை வந்து நம்மளுக்கு ரேடியேட்டர் ஃபேனுக்கு கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த சைடு வரக்கூடிய பாசிட்டிவ் சப்ளை நம்மளுக்கு எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரில் கனெக்ட் ஆகுது. மேலே உள்ள 2 சைடு கார்னரில் உள்ளது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கம்ப்ரஸருக்கும் இன்னொன்று வந்து நம்ம ரேடியேட்டர் ஃபேனுக்கும் போகுது. சென்டரில் வரக்கூடிய 2 ஒயரை நம்ம டைரக்ட் பண்ணி அதை பாசிட்டிவ் சப்ளைக்கு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் 12 வோல்ட் சப்ளை ஒரு ஃபியூஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது இப்படி கொடுக்கலனாலும் நம்ம இக்னிஷன் லைன் ஆன் பண்ணோன்னா கனெக்ஷன் மாதிரி கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய 2 சைடில் உள்ள கார்னர் லைட்டையும் நம்ம நெகட்டிவில் கொடுத்துருக்கோம். அப்போ ரிலேக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளை பேட்டரியிலேருந்து கிடச்சிரும். நெகட்டிவ் சப்ளை வந்து நம்ம ப்ளோயர் ஆன் பண்ணும்போது நெகட்டிவ் சப்ளை ஏறி வந்து ரிலே ஆன் ஆயிரும். ரிலே ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும், மேலே உள்ள 2 சைடு கார்னரில் உள்ள பாசிட்டிவ் 12 வோல்ட் சப்ளை வந்து ஒன்று வந்து கம்ப்ரஸருக்கு போகும், இன்னொன்று வந்து நம்மளுக்கு ரேடியேட்டருக்கு போய் ரேடியேட்டர் ஆன் ஆயிரும். அட் அ டைமில் கம்ப்ரஸரும் ஆன் ஆகிறதுனால ரேடியேட்டர் ஆன் ஆகும், ப்ளோயரும் உள்ள இன்டீரியரில் ஆன் ஆகிறதுனால நம்மளுக்கு வண்டி இன்ஜின் கேபினில் உள்ள ஹீட்டு வந்து எக்ஸாஸ்ட்டாக நம்மளுக்கு கண்டென்சர் வழியாக வெளியே போயிடும். கூல்னஸ் வந்து கூலிங் காயில் மூலமாக கூல்னஸ் வர ஆரம்பிக்கும். ப்ளோயர் யூனிட் கூல்னஸை நம்மளுக்கு இன்டீரியர் கேபின் ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும். இதுதான் இதோட வேலை. சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு இந்த இங்கே ஹெட்லாம்ப் கனெக்ஷன் எப்படின்னா சென்டரில் உள்ள 2 ஒயர் வந்து நம்ம பாசிட்டிவ் 12 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த சைடில் உள்ள 2 ஒயர் ஒன்று வந்து நம்மளுக்கு ரேடியேட்டர் ஃபேனுக்கும் இன்னொன்று வந்து நம்மளுக்கு கண்டென்சர் காயிலுக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே உள்ள 2 அதுக்கு அந்த 2 கனெக்ஷனுக்கு கீழே உள்ள 2 ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம டைரக்ட் பண்ணி ரெண்டையுமே நம்ம ப்ளோயர்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் சப்ளையில் கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய கம்ப்ரஸர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வண்டி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய ஒத்த ஒயரை வந்து நீங்கள் பேட்டரியோட பாசிட்டிவ் 12 வோல்ட் சப்ளையில் கொடுக்கணும். அப்படி சப்ளையில் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக
வண்டியோட ஆர்பிஎம் வந்து அப்படியே குறையும், வண்டி இன்ஜின் வந்து அப்படியே பம்மும். அப்படி பம்மிச்சுன்னா உங்களோட கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, கம்ப்ரஸர் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அதே நேரத்தில் இன்னொரு செக்கிங்கும் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஏசியோட கேஸ் ரீஃபில்லிங் பண்ணும்போது கம்ப்ரஸரை வந்து நம்ம ஆன் பண்ணி விடும்போது அதோட பாயிண்ட் வந்து ப்ரெஷர் 40 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும். அதோட கூடவோ இல்லை கம்மியாகவோ இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ரஸர் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அதே நேரம் கம்ப்ரஸர் போடும்போது இன்ஜின் எப்படி பம்புதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஏசி ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கம்ப்ரஸர் லோடில் இருக்கிறதுனால நம்ம செல்ஃப் மோட்டரில் உள்ள ப்ரெஷ்லாம் எரிஞ்சு போயிடும். நம்ம 800 வந்து ஏசி ஃபிட் பண்ணால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இதில் உள்ள கேபின் வந்து சின்னது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல கூல்னஸ் இருக்கும். இன்னும் நல்ல கூலிங்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃப்ளோர் மேட்டிங் நல்லா பண்ணியிருக்கணும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா சன் கிளாஸ் ஃபுல்லாக சன் ப்ரூஃப் ஒட்டியிருக்கணும். அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கரை வந்து கிளாஸில் ஃபுல்லாக ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு கூல்னஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே போகாது. அது போக மேக்ஸிமம் எதுவும் ஹோல் எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடைச்சிக்கோங்க. இப்போ வந்து டேரெக்டாக உங்களுக்கு சுவிட்ச் போட்டிங்கன்னா ஏசி ஒர்க் ஆகாது. நம்ம கொடுத்துருக்க கனெக்ஷன் படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளோயர் யூனிட் ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏசிக்குள்ளே சப்ளையே உள்ளே போகும். அதே நேரத்தில் நம்ம இந்த சுவிட்ச் போட்டோன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ளோயர் மட்டும் ஒர்க் ஆகும். இந்த கண்ட்ரோல் சுவிட்ச் போகும்போது நெகட்டிவ் சப்ளை நம்மளுடைய ஹெட்லாம்ப் ரிலேக்கு போயிடும். அப்போ கம்ப்ரஸருக்கும் ரேடியேட்டருக்கும் பாசிட்டிவ் சப்ளை போயிடும். அவ்வளோதான், இதோட சிம்பிள் கான்செப்ட் தான். சவுண்டு அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இதே சவுண்டு வந்து இன்ஜினில் கம்பார்ட்மெண்ட்டில் காமிக்கிறேன். ஆஃப் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுது, ஆன் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ அந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்ச் வந்து அதோட கனெக்ஷனை விட்டுரும். நார்மலாக வண்டி வந்து பெல்ட் ட்ரைவ் மூலம் சும்மா சுற்றிட்டு இருக்கும் ஃப்ரீயாக, டென்ஷன் இல்லாமல். இப்போ ஏசி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இது பிடிச்சி ஓடும்போது தான் உங்களுக்கு மைலேஜ் குறையும். இந்த 800 வண்டி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி போட்டிங்கன்னா 2 கிலோமீட்டர் ட்ராப் ஆகும். இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக லேக் ஆகும். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் டிஸ்கிரிப்ஷன் கீழே என் நம்பர் கொடுத்துருக்கேன், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.